ஸோ நம்ம இன்றைக்கி 10th சயின்ஸில் 11th சாப்டர் கார்பனும் அதன் சீர்மங்களும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நமக்கு இதில் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி இதில் ஐயூபேக் நேம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு சமன்பாடு வச்சு எழுதக்கூடிய முக்கியமான ஒரு 3 கேள்விகளை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு கம்பல்சரிலையும் சரி 5 மார்க்லேயும் சரி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய நம்ம ஐயூபேக் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐயூபேக் வீடியோ யாராவது பார்க்கலன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த ஐயூபேக் வைக்கிறதா அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி இதுக்கு வந்து ஐயூபேக் வைக்கிறாங்க, பேர் எப்படி வந்து இதுக்கு நம்ம கொடுக்குறதுன்னு சொல்லி தெளிவாக புரியும். ஸோ வாங்க கொஷினை பார்க்கலாம். விரிவாக விடையிலில் 4வது கொஷின் சமன்பாடு எழுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. NaOH எத்தனாயிக் அமிலத்துடன் நடுநிலையாக்கல் வினைக்கான சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் கொடுத்து உங்களுக்கு அதை வந்து வினையாக எழுதுங்க அப்படின்னா கொடுத்துருக்க 2 எலமெண்ட் எடுத்துக்கணும். NaOH. இப்போ NaOH உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின், எத்தனாயிக் ஆசிட்டோடைய வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியணும். எத்தனாயிக்னா CH3COOH. இதுக்கு நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். ஈத்தேன், மீத்தேன், ப்ரோப்பேன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதில் மீத் அப்படின்னா ஒரு கார்பன், ஈத் அப்படின்னா 2 கார்பன். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, CH3யில் இதில் ஒரு கார்பன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது மீத்தேன் நம்ம சொல்லி நினைப்போம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, COOHல் இருக்கிற இந்த கார்பனையும் நம்ம கணக்குக்கு சேர்க்கணும். நிறைய பேர் பண்ணுற பேசிக்கான மிஸ்டேக் தான். வெறும் இந்த CH3 இதில் இருக்கக்கூடிய கார்பன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணி பேர் வச்சுருவாங்க. ஆனால் இதில் இருக்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க, வினைச்சல் தொகுதி விட்டுருவாங்க. கார்பன் எதில் இருந்தாலும் சரி, வினைச்சல் தொகுதியில் இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி, கார்பனுக்கு நீங்கள் பேர் கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி CH2 இருக்குது, ஆல்டிகைடு, இதுலேயும் கார்பனும் இருக்குது. அப்போ இதுக்கும் நீங்கள் நேம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு CH1 CH3COH நீங்கள் எத்தனை ஆல்டிகைடு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போ இங்கே 2 கார்பன் இருக்கனால இது எத்தனால், இங்கே வந்து OH இருக்கனால COOH இருக்கனால ஆயிக் ஆசிட். ஸோ எத்தனாயிக் ஆசிட் இப்படி தான் இதுக்கு பேர் இருந்துச்சு. இப்போ இது 2 சேர்த்து நமக்கு நடுநிலை ஆக்கிற விட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பிரிச்சுறதை கற்றுக்கிட்டாலே போதும். இதில் NaOH அப்படி நம்ம NaOH 2 பிரிச்சுக்கலாம். எப்போவுமே OH ஒன்றா தான் வரும், Na தனியாக போயிடும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு அயானிக் காம்பவுண்ட். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல இது எப்படி பிரிச்சுக்கும். இப்போ எனக்கு பார்க்குறேன் CH3COO ஒன்றா வந்துடுது. இதில் CH3COO Na ஒன்றா போயிடுது, H சேர்ந்து H2O மாறிடுது. இங்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சால்ட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஒரு வாட்டர் கிடைக்கும். ஏன்னா நடுநிலையாக்கல் வினை அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் சேர்ந்து ஒரு சால்ட்டை கிட்டுறது தான் நம்ம நியூட்ரலைஸ்டு ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல இது வந்து ஆசிட், இது வந்து பேஸ். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது அமிலம், இது இதில் காரம். அமிலமும் காரமும் சேரும்போது ஒரு சால்ட் கிடைக்கும், உப்பு கிடைக்கும். அந்த உப்பு தான் இங்கே சோடியம் மெத்தனாய்டு ப்ளஸ் ஒரு வாட்டர் கிடைக்கும். இதுதான் நமக்கான நடுநிலையாக்கல் வினை. அதுக்கடுத்து எத்தனாயிக் அமிலம் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினைப்பட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடக்கூடிய வினை. எத்தனாயிக் ஆசிட்டுக்கு தெரியும், சோடியம் பைகார்பனேட் கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. CO2 வெளிவிடக்கூடிய வினை. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. முன்னாடி எழுதின ரியாக்ஷன் அப்படியே எழுத போகிறீங்க, இது அப்படியே முன்னாடி எழுதின ரியாக்ஷன் தான். ஆனால் இதில் CO2 வெளிவரும்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ பக்கத்தில் CO2 போட்டு மேலே போட்டுக்கிறீங்க. இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, CH3COO H தனியாக பிரிச்சுக்கணும். NaHா இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா Naவையும் HCO3 தனியாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ Naவும் இதுவும் ஒன்றா சேர்ந்துடும். இந்த இடத்துல பார்க்குறப்ப எனக்கு H2O வேணும். அப்போ H2 இதிலேருந்து ஒரு O போயிடும். அப்போ H2O மிச்சத்தில் 2 O இருக்கும். அப்போ CO2 இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். இப்போ அதுக்கடுத்து எத்தனாலுடைய அமிலம் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிஜனேற்ற வினைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கான வாய்ப்பாடு தெரியணும். பொட்டாசியம் டைக்ரோமேட் இதுதான் அதுக்கான வாய்ப்பாடு. ஸோ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் உங்களுக்கு தெரியணும். அப்போ CH3CH2OH எத்தனாலுக்கு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு எத்தனால் என்ன 2 கார்பன் இருக்கும். அப்போ CH3CH2OH தான் எத்தனால்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி நேமிங் கொடுத்தா இது எழுத தெரியணும். இது கொடுத்து ஐயூபேக் கேட்டாலும் எழுத தெரியணும். ஐயூபேக் கொடுத்து இந்த எலமெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வரைய தெரியணும்.
அப்போ எனக்கு CH3 ஆக்சிஜனேற்றம் அப்படின்றப்ப OH வந்து CH3COOH ஆக்சிஜனேற்றம் அடையும். அப்போ CH3 ஸோ அப்போ எனக்கு CH3COOH ப்ளஸ் H2O அப்படி சொல்லி நமக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்கிது. OH ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு COOH இந்த இடத்துல மாறிடும். ஸோ CH3COOH ஒரு H2 இருக்கும். H2 இதில் இருக்கிற ஒரு ஓவும் சேர்ந்து H2O மாறிடும். இந்த இடத்துல 2 O இருக்குது. அப்போ ஒரு O இதில் சேர்றப்ப CH3COOH மாறிடும். ஸோ நமக்கு இங்கே 2 ஆக்சிஜனில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிஜன் இங்கே 2 ஆக்சிஜன் இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துடும். ஒன்று இங்கே இருக்கும், மிச்சம் இருக்கிற ஒன்று இங்கே H2O உங்களுக்கு மாறிடும். அடுத்து எத்தனாலுடைய எரிதல் வினை. எரிதல் வினை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ஹிண்ட் என்னென்னா எரிதல். இந்த இடத்துல ஆக்சிஜனேற்றம் தான் ஹிண்டு, அதனால தான் உங்களுக்கு 2OH போட்டு நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல எரிதல் அப்படின்றதான் ஹிண்டு. எரிதலுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஸோ அப்போ 3O2 நம்ம சேர்த்துக்கிறோம். எத்தனால்ன்றப்ப நம்ம C2H5OH. என்னடா CH3CH2OH நீங்கள் இங்கே 2 C இருக்குது, C2 H3H2H5OH. இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது இப்படி எழுதிக்கலாம் அப்படி எழுதிக்கலாம், 2 எழுதினாலும் ஒன்று தான். இல்லை எனக்கு இது வேணா நான் இதையும் இங்கே எழுதிக்கலாம் தப்பே கிடையாது. உங்களுக்கு இங்கே ஏன் இப்படி நம்ம விரித்து கொடுத்துருக்கோன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். CH3COO சேர்ந்து OH மாறுது, ஒரு H2 இதோடு சேர்ந்து H2O மாறுதுன்னு சொல்லி உங்களுக்கு புரியணும்னா இப்படி இருந்தால் உங்களுக்கு புரியாது. இப்படி இருந்தால் உங்களுக்கு கிளாரிட்டியாக CH3 டேரெக்டாக அங்கே போகுதுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இல்லை இந்த மாதிரி செய்கிறேனாலும் செஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ இதில் பார்க்குறப்ப இதிலையும் எப்படி கொடுத்துருக்கோன்னா இதில் உனக்கு அந்த மாதிரி CH3 பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா எரிதல் வினை தான். அப்போ 3O2ன்றப்ப இங்கே பாரு டேரெக்டாக எனக்கு H2O எடுத்துக்கிட்டேன், 3H2O 2CO2 வேலையை முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். உனக்கு இந்த இடத்துல 5H இருக்குது ரைட்டா. ஸோ 5H ப்ளஸ் இதோட சேர்த்து 6H இருக்குது. இங்கே 6 அதே மாதிரி 6O இருக்குது. இங்கே 6 + 7 ஆக்சிஜன் இருக்குது, 5 ஹைட்ரஜன் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைட்ரஜன் 5 இருக்கனால எனக்கு எப்படி இருந்தாலும் H2O வேணும். அப்போ H2O வேணுன்றப்ப நான் 6 ஹைட்ரஜனுக்கு 3 H2ன்னு முடிவு போட்டுக்கலாம். எப்போவுமே ஹைட்ரஜன் ஈரணு மூலக்கூறு. ஹைட்ரஜன் மூவணு மூலக்கூறாக வராது, 4 மூலக்கூறாக வராது. ஹைட்ரஜன் எப்போவுமே ஈரணு மூலக்கூறு. அப்போ H2O தான் வரும், ஏன்னா நீருக்கான வாய்ப்பாடு H2O தான். அப்போ H2ன்றப்ப எனக்கு எப்படி அதை 6 எழுதலாம், 3H2னா அது 6 மாறிடும், 2 6ன்னு. சரி, அப்போ ஆக்சிஜன் இருக்கே, ஆக்சிஜன் 6 இருந்தால் பரவாயில்ல, இங்கே 3 போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிறனால இங்கே தூக்கி போட்டு 2CO2 நான் வந்து எழுதிக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ரியாக்ஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் முழுக்க உங்களுக்கு பாருங்கள், ரியாக்ஷன் டைப் கொஷினில் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று உங்கள்கிட்ட நான் சொல்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஷினில் இந்த மாதிரி பேஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலான்னா, இப்போ CH3COOH இருக்கா இது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு CH3COO -H+ இப்படி தான் இது பிரியும். நான் இந்த ஆசிட்டை தண்ணீரை ஊற்றி வந்து டைல்யூட் பண்ணும்போது எனக்கு CH3COO- ஆகும், H+ ஆகும் தான் மாறும். ஓகேவா? இப்படி தான் இந்த காம்பவுண்ட் பிரியும். NaOH எனக்கு எப்படி பிரியும்னா, NaOH Na+ ஆகும், OH- ஆகும் எனக்கு வந்து பிரியும். சரியில்ல, OH- ஆகும் பிரியும். அப்போ CH3COO- ஆகும், H+ ஆகும் பிரியும். இது Na+ ஆகும், OH- ஆகும் பிரியும். இப்படி பிரிகிற காரணத்தினால தான் இந்த Naவும் இந்த CH3COவும் பிரிஞ்சு. ஏன்னா +, ப்ளஸ்ஸும் மைனஸாக ஒன்று அட்ராக்ட் பண்ணோம். நமக்கு பேசிக்காக என்ன தெரியும், +, மைனஸும் ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும், மைனஸும் ப்ளஸ்ஸும் ஒன்று அப்போஸ் பண்ணும், அதாவது ஒன்று விளக்கும். அப்போ எனக்கு இங்கே Na+ CH3COO- ஒன்று சேர்ந்து CH3COO பண்ணும், H+ OH- சேர்ந்து H2O மாறிடும். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு +, சொல்லி பிரிச்சுக்கிட்டோன்னா இந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். +, போட்டேன், சிம்பிள் கால்குலேஷன், +, சேரும், சேர்த்து போட்ட ஆன்சர். இந்த மாதிரி பிரிக்க உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக அந்த நாலேஜ் வச்சுக்கோங்க. 11th and 12th இந்த மாதிரி பிரிப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரீடில் சொல்கிறது தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து உயர் சிந்தனை வினால கொடுத்துருக்காங்க. ஆல்கஹாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க, இதோடைய இடையெண்ணும் கொடுத்துட்டாங்க. அப்போ அமைப்பு வாய்ப்பாடு இதான் நான் சொன்னேன், இதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இது வந்து மாலிகுலார் ஃபார்முலா. ஸோ அமைப்பு வாய்ப்பாடுன்றப்ப உனக்கு வரையணும், இந்த மாதிரி வரைகிறப்ப உனக்கு 4 கார்பனை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். 1 2 3 4 கார்பன் எழுதிக்கணும். இடையெண் 2ன்னு கொடுத்துட்டியா, உனக்கு நான் இங்கிட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம்,
இங்கிட்டு போடுறதுனால போட்டுக்கலாம். ஏன்னா நான் இங்கிட்டிருந்து என்னென்னா இது 2, இங்கிட்டிருந்து என்னென்னா இது 2. ஸோ நான் இதையும் போட்டுக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இதை மட்டும் போட்டுக்கிட்டேன். ஒரு பக்கம் இருந்தால் போதும்னு சொல்லி உங்களுக்கு இந்த சைடு போட்டுக்கிட்டேன். இல்லை சார் நான் இந்த சைடு போட்டுக்கலைன்னா தப்பே கிடையாது, தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு 2ன்றப்ப இங்கிட்டும் போட்டாலும் 2 தான், இங்கிட்டு போட்டாலும் 2 தான். எப்படி இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி ஐயூபேக் நேமிங் வீடியோவில் பார்த்த மாதிரி வினைச்சொல் தொகுதிக்கு தான் பக்கத்தில் வர மாதிரி நேமிங் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய ஐயூபேக் பேர் கேட்டிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் வந்து கரெக்டாக கவனிக்கணும். 1 2 3 4 இருக்குது. 4 இருந்தால் பியூட். ஓகேவா? பியூட் அப்படின்றத ரூட் வேர்டு. அடுத்து இது பூராமே சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்டுனா ஏன். அதுக்கடுத்து ஆல்கஹால். ஆல்கஹால்னா ஆல். எத்தனாவதுல இருக்கேன்? 2ஆவதுல இருக்கேன். இதை நான் எப்படி பேர் கொடுக்கலன்னா பியூட்டேன் டூ வால் இப்படி நான் பேர் கொடுக்கலாம். பியூட்டேன் டூ வால்னு சொல்லி நான் பேர் கொடுக்கலாம். பட் ஆனால் ஐயூபேக் பேர் படி நான் 2 பியூட்டனால்னு சொல்லியும் கொடுக்கலாம். 2 பியூட்டனால் தான் நான் கரெக்டு. நான் கொடுத்துருக்கிறது இதுவும் நேமிங் கரெக்டு தான். ஆனால் ஐயூபேக் நேம் படி பார்க்குறப்ப 2 பியூட்டனால் தான் போடணும். ஏன்னா ஐயூபேக்கில் ஒரு ஃபார்மேட் நான் வந்து உங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன். அந்த ஐயூபேக் வீடியோ பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு 3 ஃபார்மேட் நான் வந்து காமிச்சிருப்பேன். அந்த 3 ஃபார்மேட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ஐயூபேக் பேர் கரெக்டாக அந்த ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மேட் படி இதான் கரெக்டு. ஸோ அப்போ 2 பியூட்டனால் தான் கொடுக்கணும். இது கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஐயூபேக்குன்னு கேட்குறப்ப இதை கொடுக்கணும். இந்த சேர்மத்துக்கு வெறுதா பேர் வை அப்படின்னா இதை கொடுத்துட்டு போயிடலாம். பியூட்டேன் டூ வால் தாராளமாக போடலாம், தப்பு கிடையாது. ஐயூபேக் பேருன்றப்ப நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும். இது நிறைய விட்டுறதா இல்லையா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விட்டுற சிறுவம்னா என்ன, நிறைய விட்டுறாத சிறுவம்னா என்னென்னு. சிங்கிள் பாண்டு பூராமே நிறைய விட்டுருவேன். டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு பூராமே நிறைய விடாதவேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல வரக்கூடிய சிங்கிள் பாண்டு தான் இருக்குங்க. இதான் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு உங்களுக்கு தெரியுதா? கிடையாது. அப்போ இது நிறைய விட்டுருச்சிருந்தாங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம 2வது கொஸ்டின் பார்க்குறோம். வேற்றுமையினால ஏ அப்படின்ற ஒரு சேர்மத்துடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2 பதப்படுத்துதலில் பயன்படுதுன்னு இருக்கேன். எத்தனாலோட வினை புரிந்து இனிய மனம் உள்ள பிஏ தரும்னு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக ஃபஸ்ட்டு 2 O வந்துருச்சு. ஓகேவா? ஒரு O வந்துச்சுன்னா OHன்னு போடலாம். இல்லை அப்படின்னா CH1 போடலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு 2 O வந்திருக்கு. 2 O வர்ற ஒரே ஒரு வினைச்சொல் தொகுதி என்னது? COOH மட்டும்தான். நமக்கு தெரிஞ்சு இந்த 2ல் மட்டும்தான் ஒரு ஆக்சிஜன் வரும். இது 1ல் தான் 2 ஆக்சிஜன் வரும். ரைட்டா? அப்போ எனக்கு COOH தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ COOHக்கு 2 O போயிடுச்சா? ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா 4 ஹைட்ரஜன் இருக்குது. 4ல் 1 இங்கே வந்துடும். அப்போ 3 ஹைட்ரஜனாக மாறிடும். அதே மாதிரி கார்பன் 2 இருக்குது. 2ல் 1 இங்கே வந்துடும். அப்போ மிச்சம் ஒரு கார்பனாக மாறிடும். அப்போ சேர்த்தா CH3. அப்போ CH3 ப்ளஸ் இது COOH. இப்படி தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் பார்த்தோன்னே நல்லா நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தோன்னே சொல்லுவீங்க, 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ CH3 COOH தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்கள் நாலேஜ் வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷினாக பார்த்து நம்ம இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், இதே மாதிரி இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். புக்கில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு ஐயூபேக் பேர் வச்சு பார்க்குறது, அந்த எலமெண்ட்ஸை நீங்களாக வந்து இந்த மாதிரி விதிச்சு கண்டுபிடிக்க பார்க்குறது, ட்ரை பண்ணி பார்க்குறது. எப்படி நம்ம 10th மேக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இதை கொஞ்சம் மேக்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நல்ல மார்க் வாங்கக்கூடிய பகுதி இது. அடுத்து சேர்மம் பி உருவாதல். உங்களுக்கு என்ன கேட்டிருக்கேன், சேர்மம் ஏன்றதான் ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்த கொஷின் பி உருவாங்கணும்னு இருக்கேன். நமக்கு என்ன தெரியும், இனிய மனம் உள்ளன்ட்டேன். இனிய மனம்னா எத்தனாலோட எத்தனாயிக் ஆசிட் சேர்ந்தால் தான் உங்களுக்கு இனிய மனம் கிடைக்கக்கூடிய எத்தில் எத்தனாயிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எத்தனால் இது எத்தனாயிக் ஆசிட், இது H2SO4 முன்னிலையில் சேருது, எனக்கு எத்தில் எத்தனாயிட் கிடைக்கிது H2O. இது நீங்கள் ஜஸ்ட்டு மனப்படம் தான் பண்ணி ஆகணும். இதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கான்செப்ட் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இதில் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு புரியணும். இனிய மனமுள்ள பி தரணும் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக அது எத்தனாலோட சொல்லணும். இல்லை உங்களுக்கு நான் வேறு மாதிரி புரிய வைக்க நான் ஒரு விதத்தில் சொல்கிறேன், அது புரியுதான்னு பாருங்கள். என்னென்னா இனிய மனம் எதுக்கு இருக்கும்னா எஸ்டருக்கு தான் இருக்கும். ஓகேவா? எஸ்டர் தான் எப்போவுமே ஸ்வீட் ஸ்மெல்லுன்னு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த பல நறுமண வாடை, பிஸ்தா பழம், இந்த மாதிரி நறுமண வாடை கூட எஸ்டரை வச்சு க்ரியேட் பண்ணலாம். அது ஆர்கானிக்கில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஹையர் ஸ்டடீஸில் கற்றுக்குவீங்க. எஸ்டர் தான் நமக்கு எப்போவுமே ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். அப்போ எஸ்டர் கிடைக்கணுன்னா எனக்கு என்னென்னா ஆல்கஹாலும்
கார்பாக்சிலிக் ஆசிட்டும் சேர்ந்தால் எனக்கு எஸ்டர் கிடைக்கும். இது ஒரு பேசிக்கான நாலேஜ். 11th 12th இது ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாலேஜாக தான் இருக்கும். அப்போ இது எனக்கு கார்பாக்சிலிக்கு, எனக்கு இதோட நிச்சயமாக ஒரு ஆல்கஹால் தான் சேரப்போகுது. இதில் 2 கார்பன் இருக்குது. அப்போ நிச்சயமாக அது 2 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹாலாக தான் இருக்கும். 2 கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்னது? எத்தனால். அப்போ எத்தனால் ப்ளஸ் 2 கார்பன் இருக்கக்கூடிய எத்தனாயிக் ஆசிட்டு ரெண்டுமே சேருது, எனக்கு எஸ்டர் கிடச்சிருக்கு, எத்தில் எத்தனாயிட்டுன்றது. ஏன்னா எனக்கு எஸ்டர் தான் எப்போவுமே ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எஸ்டர் அப்படின்றது தான் ஸ்வீட் ஸ்மெல். எப்போவுமே எஸ்டர் தான் ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். அப்போ எனக்கு ஸ்வீட் ஸ்மெல் வர்றதுக்கு எஸ்டர் வேணும்னா, எஸ்டர் வர்றதுக்கு எனக்கு யார் வேணும்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டும் ப்ளஸ் OH எனக்கு சேரணும். சேர்ந்தால் எஸ்டர் கிடச்சிரும். நீங்கள் கேட்கலாம், இங்கே எப்படி எஸ்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க? எத்தனாயேட். இந்த நாயேட் அப்படின்றது எஸ்டருடைய ரூட் வேர்டு. ஆல்கஹாலுக்கு ஆள் மாதிரி, OHக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் மாதிரி, எஸ்டருக்கு நமக்கு எத்தில் எத்தனாயிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாரி, நாயேட் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே எத்தில் எத்தனாயேட் ப்ளஸ் H2O. இந்நிகழ்வுடைய பேர் எஸ்டர் ஆக்குதல். முடிஞ்சா உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். எஸ்டர் தான் ஸ்வீட் ஸ்மெல்லு, எஸ்டருக்கு OH சேரணும். இந்த 2 கான்செப்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 கொஷின், இந்த கொஷின் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. இந்த 2 கொஷினை படக்குன்னு அடிச்சுக்கலாம். ஈஸியாக எஸ்டர் எத்தனாயிட் போட்டுடலாம். இந்நிகழ்வு எஸ்டர்னால நடக்கிறதுனால எஸ்டர் ஆக்குதல்னு டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த பாடத்தில் வந்து இந்த மாதிரி 3 முக்கியமான ரியாக்ஷன்ஸ் வச்சு வரக்கூடிய கொஷின்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தால் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பாடத்தில் டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.